தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சமீபத்துல இந்த 2-3 வீடியோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆம்கால் லூஸ் மற்றும் பின்னாடி முதுகு லூஸ் வர்றது எப்படி வருது, ஸோ அப்படி வரும் பட்சத்துல கை எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத தெளிவா விளக்கி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அதை மையப்படுத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரி எனக்கு வாட்ஸ்அப்ல இப்போ வரைக்குமே டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 10 மெசேஜ் வரைக்கும் எனக்கு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த வீடியோல சொன்ன விஷயத்த அப்படியே ஸ்டேட் ஆப்போசிட். அவங்களுக்கு என்னன்னா, லூஸ் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பாத்தீங்கன்னா ஆம்கோல் ரொம்பவே டைட் வருது, பெண் அந்த முதுகு சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட் வருது, கையை கூட அசைக்க முடியல, கை பிளவுஸ் போட்டுட்டு இப்படி கையை தூக்க கூட முடியல, இது எதனால வருது, ஸோ இப்படி வரும் பட்சத்துல பாத்தீங்கன்னா எப்படி நான் கை வெட்டணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், உங்களோட மார்பு சுற்றளவு இந்த அளவுகளை தொடர்ந்து அனுப்பி வைங்க, ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன் நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அவங்களோட அளவு அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களோட மார்பு சுற்றளவு 40, இடுப்பு சுற்றளவு 34, பின் உயரம் 14, முன் உயரம் அதாவது கட்டிங்கோட உயரம் 13 இன்ச்சு, கை நீளம் 8 இன்ச்சு, கை சுற்றளவு 12. ஸோ இந்த அளவு தான் இவங்களோட அளவு. இதுதான் இவங்களோட சோல்டரு எவ்வளவு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற அளவு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் காரணம், அதாவது உங்களுக்கு ஆம்கோல் டைட், பின்னாடி முதுகு டைட் வருதுன்னா இதுக்கு ரெண்டு விஷயம் தான் காரணமா இருக்க முடியும். அதுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா கை அதற்கேற்ற போது நம்ம வெட்டணும். அதுக்கேற்ற போல பாத்தீங்கன்னா ஷோல்டர் அளவு பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா வைக்கணும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம வீடியோல கை டைட் வர்றதும் முதுகு பக்கத்துல டைட் வர்றதுக்கும் என்ன சொல்யூஷன், அது கை வெட்டுறது மூலியமாவும் வேற அளவுகள் மாற்ற மூலியமாவும் எப்படி சரி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் எம்.எஸ். சார். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். நீங்க உங்களுடைய அளவுக்கு கை மற்றும் ஆம்கோல் டைட், முதுகு பக்கத்துல டைட் வராம இருக்கணும்னா உங்களுடைய அளவுக்கு, அதாவது 40 இன்ச்சு அளவுக்கு மார்பு சுற்று கொண்ட ஒரு அளவுக்கு ஷோல்டர் அளவு 6.25 இன்ச் கண்டிப்பா வைங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு தான் சொல்லியிருக்கீங்க. கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு இருந்தாலும் ஷோல்டரோட அளவு 6.25 வச்சு கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய அந்த கை வெட்ட காட்ட போறேன். ஸோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அது சாதா பிளவுஸாவும் இருந்தாலும் சரிதான், அல்லது அளவு லைனிங் பிளவுஸ் இருந்தாலும் சரிதான், எந்த விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் டைட் அண்ட் பின் முதுகு டைட் கண்டிப்பா வராது. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இந்த கை வெட்டக்கூடிய வீடியோவை முழுமையா பாருங்க. ஓகேங்களா? வணக்கம் சகோதரி. இப்போ நீங்க சொன்ன அளவுக்கு கை வெட்டுறதுக்கு அளவுக்கு மட்டும் நான் துணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த துணியை நீங்க லைனிங் வெட்டும்போது பேசிக்கா சாதா ப்ளவுஸ் வெட்டினாலும் சரி தான், அல்லது லைனிங் ப்ளவுஸ் வெட்டினாலும் சரி தான். ஸோ லைனிங்லேயே நீங்க வெட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 கை வர்ற மாதிரி அளவுக்கு கரவசத்தை ஆப்போசிட்ல போட்டிருக்கேன். பாருங்க, இதை இப்படி லைனிங்லையும் நான் என்ன பண்றேனோ அதே ஃபார்முலாவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி கை 2 பக்கமா 2ஆ மடிச்சு போடுங்க. கரவசத்தை ஆப்போசிட் சைடில் போட்டுக்கோங்க. அதில் வரக்கூடிய பகுதியை நடுப்பகுதி இப்படி 2ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. இதில் வழக்கமாக நம்ம கரெக்ஷன் சைடில் உள்ள கிராஸை கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கணும் முதல்ல. அதற்கப்புறமா உள்ள 3/4 இன்ச்சுக்கு அளவுக்கு நம்ம பிடிமானத்துக்கு துணி வச்சுக்கணும். இதுவே சாதா ப்ளவுஸ்னா 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ்னா நீங்கள் 1.25 1.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எம்மிங் பீஸ்காண்டி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களோட கையோட உயரம் நீங்கள் 8.5 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ 8 இன்ச்சுக்கு பதிலாக நான் பாருங்க 9 இன்ச் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களோட முனிக்கை சுற்றளவு 6 இன்ச்சு சொல்லியிருந்தீங்க. அதில் 2ல் 1 பாகம் பாருங்க 6 இன்ச்சு, 12ல் 2ல் 1 பாகம் 6 இன்ச் பிளஸ் 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க நம்ம கையோட உயரம் பிடிமானத்தோட சேர்த்து 9 இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதுவே இந்த இடத்துலையும் 9 இன்ச்சு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டுக்கு நீங்க 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸோ முனிக்கு சுற்றளவு 12 இன்ச். ஓகேங்களா?
அதுல 2ல ஒரு பாகம் ஆரஞ்சு. இப்போ முனிக்கை சுற்றளவை விட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முனிக்கை சுற்றளவை விட நம்ம ஆம்கோல் சுற்றளவுக்கு 1.5 இன்ச் சேர்த்து வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 1.5 இன்ச் சேர்த்து வைக்கிறோம் பிளஸ் 1.5 இன்ச் உள்ள பிடிமானத்துக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய ஆம்கோல் ரவுண்ட் 17.5 இன்ச் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த அளவு வருதான்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த அளவு முனிக்கை சுற்றளவை விட ஆம்கோல் சுற்றளவு 1.5 இன்ச் சேர்த்து வச்சிருக்கோம். இப்போ இங்க ஆம்கோல் சுற்றளவு என்ன வருதோ நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு அதுல பாதி தான் எப்பவுமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதே பாதி அளவு. ஓகேங்களா? 7.5 இன்ச் அதுல பாதி 3.25. ஓகே, நல்லா ஞாபகம் கவனமா பாருங்க. இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம நடுப்பகுதியிலேருந்து வழக்கமா 1 இன்ச்சில் தான் நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுப்போம். பட் உங்களுக்கு இந்த கைக்கு நான் 1 இன்ச்சு எடுக்காம 1/2 இன்ச்சு மட்டுமே ஆம்கோல் ரவுண்டுக்கு எடுக்கிறோம். அதை பாருங்க, இப்படி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 1/2 இன்ச்சில இருந்து நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து இப்போ 1 இன்ச்சுக்கு முன்னாடி 1 இன்ச்சுக்கு முன்னாடி மார்ஜின் வச்சுட்டு, ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ உங்களுடைய பிளவுஸுக்கு கவர் தட் இப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவு வைக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆம்கோல் டைட் வரவே வராது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இப்போ நான் இதை உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்க. நான் சொல்ற விஷயத்த நீங்க லைனிங் பிளவுஸா இருந்தாலும் சரிதான், அல்லது சாதா பிளவுஸா இருந்தாலும் சரிதான், ஸோ 2 பிளவுஸுக்குமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுல எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா? இப்போ இதை வெட்டிக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஆம்கோல் ரவுண்ட் வந்து நீங்க 17.5 இன்ச்சு சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 17.5 இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். கைக்கு உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு மட்டுமே இருந்தால் போதும், அதோட அதிகமாக தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய ஆம்கோல் ரவுண்ட் 17.5 இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா? அறுக்காத்து இங்கே மிடில் கை. ஓகே, இப்போ பாருங்க, ஜஸ்ட் அளந்து காட்டுறேன். 17.5 இன்ச் சூப்பரா அழகா கரெக்டா பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க. மறுபடியும் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்க. 17.5 இன்ச். ஸோ முனிக்கை சுற்றளவை விட நான் 1.5 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு வச்சிருக்கேன். வழக்கமாக வைக்கிறத விட ஆம்கோல் ரவுண்டுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். நம்ம ஆம்கோல் ரவுண்டு வெட்டுறதுக்கு வழக்கமாக செய்யக்கூடிய விஷயத்தை விட ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு இந்த கை வந்து நான் உங்களுக்கு வெட்டி காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அது சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு வந்து ஆம்கோல் டைட் வரவே வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி நம்ம ஆம்கோல் ரவுண்டு இந்த முனிக்கை சுற்றலை கேட்டப்போல ஆம்கோல் ரவுண்டு நம்ம ஆம்கோல் சுற்றலை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு சுற்றளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் சொன்ன அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து வரேன், நான் வந்து அளந்தே காட்டிட்டேன். நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரிதான், சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆம்கோல் டைட் வரவே வராது. ஓகேங்களா? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் சகோதரி. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான விடை கண்டிப்பாக
நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராது. அதுக்கு மேல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அலைபேசியில வாய்ஸ் மெசேஜ் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க. தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க, என்னால அட்டன் பண்ண முடியாது. சோ இதை செய்யுங்க. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.